ஹாய் வெல்கம் டு பூனா லைஃப் ஸ்டைல் விலாக். நான் டான்சானியாவிலேருந்து நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே மார்க்கெட் போயிருந்தோம். மார்க்கெட்டில் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரி பனானாலாம் சம்டைம்ஸ் கிடைக்கும், ரேர் தான். அதனால் பார்த்ததுமே வாங்கிடுவோம் எப்போவுமே. ஏன்னா இங்கே கிடைக்கிற பனானா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை பழப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்காது. அப்புறம் மாம்பழம்லாம் பார்த்துருந்தேன், ஆனால் வாங்கலை, எதுவும் நல்லா இல்லை. பேஷன்னு ஒரு ஃப்ரூட் விற்கிறாங்க. பேஷனுன்ற ஃப்ரூட்டு இங்கே வந்து தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சாப்பிட்டும் இருக்கேன். நம்ம ஊரில் நான் அதை பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி கொய்யாவும் அப்புறம் ஆரஞ்சுலாம் கலந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தா இங்கே நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். சேம், ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. நம்ம ஊரில் சின்ன சின்ன கடைங்க பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். பூண்டுலாம் இங்கே நல்லாவே இல்லை. ஆனால் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்கங்க. 1/4 கிலோ ரூ. 70 சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை, அதுதான் வாங்குவேன். தக்காளிலாம் நம்ம ஊர் காசுக்கு ரூ. 100 1 கிலோ. வெங்காயம்லாம் ரூ. 150 1 கிலோ சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தான் வாங்கியிருந்தேன். இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தான் கிடைக்கும், பெரிய சைஸாக. அப்புறம் பசங்களுக்கு கிழங்கு வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இப்போது வந்து ரீசெண்டாக பசங்க ஸ்வீட் பொட்டேட்டோ விரும்பி சாப்பிட்றாங்க, அதுதான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி கிழங்குலாம் இங்கே வந்து பவுடர் பண்ணிக்கிறாங்க. பவுடர் பண்ணி உகாலின்னு சொல்லி ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிட்றாங்க. அதுக்காக இங்கே மரவள்ளி கிழங்குலாம் நிறைய சேல்ஸ் ஆகும். ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தான் நான் வாங்கினேன், மரவள்ளி கிழங்கு நான் வாங்கலை. இங்கே நிறைய கடைங்க இந்த மாதிரி தான் ஹோல்சேல் ரேட்டை மாதிரி போடுவாங்க. இது ஏதோ கிராஸஸ் வச்சுருந்தாங்க, டீயில் போட்டு குடிப்பாங்களாம். அவங்கக்கிட்ட கேட்கும் போது அதுதான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே பாய்லர் சிக்கன் கிடைக்காது, நாட்டுக்கோழி தான் கிடைக்கும். இங்கே வந்த புதுசில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பழகிறதுக்கு. இப்போ பழகிருச்சு. ஒரு கோழி முழுசாக வாங்கினா நம்ம வீட்டில் கண்டிப்பாக மீந்துடும். பசங்க அவ்வளோலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனாலும் இதுதான் கிடைக்கும்ன்றனால இப்படி தான் வாங்குறது நாங்கள் வந்ததுலேருந்து. வாத்துலாம் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த சின்ன கடையில் தான் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஹோல்சேலாக எல்லோரும் வந்து இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஊர் மாதிரி ஏலக்காய்லாம் வந்து பேக்கிங் பண்ணி விற்றுருந்தாங்க. அவங்கக்கிட்டேயே நான் அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் கூட இதே மாதிரி தான் விற்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அப்படியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுப்பெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த சோம்புலாம் கலராக இருக்கிறத பார்க்கும்போதே தெரியும் நிறைய கலர் பவுடருன்னு. வேறு வழியில் நம்ம இது தான் செஞ்சாகணும், வேறு எதுவும் கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்பூனில் அளக்கிறது என்ன கணக்குனே தெரியல. 3 ஸ்பூன் 70 ரூபான்னு சொல்லி போடுவாங்க. கடுகு, இந்த மாதிரி சோம்பு, இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே ஸ்பூன் தான். ஸ்பூனில் அளக்கிறது தான் எங்களுக்கு கணக்கே. முன்னெல்லாம் இதெல்லாம் நான் கூகுளில் ஃபோட்டோ காமிக்கும் போது என்னன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ஆச்சரியமாக இருக்குது, இது எல்லாமே விற்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கும் நல்லதாக போச்சு, கிடைக்குதா அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கி வச்சுருந்துருக்காங்க, பார்த்துட்ருந்தேன். அப்புறம் வந்து ஏலக்காய்லாம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது, ட்ரையாக தான் கிடைக்கும். பட் ஆனால் வாசனை நல்லா தான் இருக்கும். அதனாலே கொஞ்சம் ஏலக்காய் வாங்கிப்பேன். ஏலக்காய் பாலில் தட்டி போடுறதுக்கும் இந்த பிரியாணி பிரிஞ்சிலாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் வாங்கிப்பேன். ஆனால் ஏலக்காய் கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இது என்னென்னு ஃபஸ்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. கூகுளில் ஃபோட்டோ போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஜாதிக்கான்ட்டு. என்னடா இதெல்லாம் ஓவராக இல்லையான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஜாதிக்காலாம் விற்கிறாங்க. இது என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்க வந்து புலாவுக்குலாம் போடுவாங்களாம். புதுசாக இப்போ அதை போடுற நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. நானே இந்த பசங்க பிறந்தப்போ இழைச்சி கொடுப்பாங்கள்ல, அப்போ தான் அதை நான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸ், என் பசங்களாம் சேர்ந்து எனக்கு பானிபூரி தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் என் பசங்க நாங்கள் எங்கன்னா கடைக்கு போனால் சமத்தாக இருந்துப்பாங்க. அதே மாதிரி வரும்போது எதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சாட் ஐட்டம் எதனா செஞ்சு தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி வைப்பாங்க, இல்லைன்னா ட்ராயிங் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வெளியில் போகும்போது வரும்போது என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு யோசனையாக இருப்பேன். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு. என் பசங்க பண்ணியிருந்த பானிபூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாகவே இந்த கிளைமேட்டுக்கு ஃபேமிலியாக உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்படி தான் எங்கள் ஃபேமிலி எப்போவுமே இருப்போம். வீடியோக்காக இல்லை, எப்போவுமே நாங்கள் இப்படி தான் இருப்போம். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.